இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள நான் கேட்ட பணம் வரணும். ஆல்ரெடி நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே அவர் தான் கட்டிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு இவ்ளோ காசு கேட்டா எங்க அப்பாவால என்ன பண்ண முடியும்? நம்ம கல்யாணத்துக்கு எனக்கு என்ன பண்ண உங்க அப்பா? ஃபிளாட் வாங்கி கொடுத்தானா? காரு அட்லீஸ்ட் ஒரு பைக் ஆச்சு வாங்கி கொடுத்தானா? இல்ல. இப்ப நான் கேட்ட இந்த பணத்தை தர சொல்லு. என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கன்னு தானே உங்க அம்மா சொன்னாங்க. ஆனாலும் எங்க சக்திக்கு மீறி நாங்க செஞ்சோம். அதனாலதான் கடனே வாங்காத எங்க அப்பா கடன்காரனாய் நிக்கிறாரு. இப்ப மறுபடியும் அவர்கிட்ட போய் இவ்ளோ காசு கேட்டா அவரால என்ன பண்ண முடியும்? ஹேய், உன் அப்பா கடன்காரன கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு இன்னைக்குள்ள காசு வந்தாகணும். என்னால திரும்ப அவர்கிட்ட காசு கேட்க முடியாது. என்னாச்சு மீனா? அழறியா? ஏன் அழற? ஒண்ணும் இல்ல. இங்க பார், என்ன உன் அம்மா மாதிரின்னு சொல்லுவல்ல, அது உண்மைன்னா என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. அத்தை, உங்க பையன் என் வீட்ல இருந்து காசு கேட்டு கொண்டு வர சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அத்தை. டெய்லியும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாரு அத்தை. என்னால வலி தாங்க முடியல அத்தை. என் ஃபேமிலியை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாரு. நான் நிம்மதியா தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது. எங்க அப்பா என்னாலதான் ஆல்ரெடி கடன்காரனா இருக்காருன்னு குற்ற உணர்ச்சியில நான் இருக்கும்போது இவர் இப்படி பண்ணா நான் என்னத்த பண்றது? உன் வலியும் வேதனையும் எனக்கு புரியுதுமா. சாவே வரமா தெரியும். அந்த அளவுக்கு டார்ச்சரை நான் அனுபவிச்சிருக்கேன். புருஷன் செத்தா எல்லா பொண்ணுங்களும் அழுவாங்க. நானும் அழுக. ஆனா அது துக்கத்துல வந்த கண்ணீரா, இல்ல இனிமே இவங்கிட்ட எந்த விதமான டார்ச்சரும் அனுபவிக்க வேண்டான்ற சந்தோஷத்துல வந்த கண்ணீரான்னு எனக்கு தெரியல. இவனும் அவங்க அப்பா மாதிரி வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்த. ஆனா என் வளர்ப்பு தப்பா போச்சுன்னு இப்ப நீ சொல்லிதாமோ எனக்கு தெரியுது. நான் பட்ட கஷ்டத்தை எதையும் நீ பட வேண்டாம். படவும் நான் விட மாட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? என் பையன் என் மருமக கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறான் மேடம். ஆமாம், என் பையன் மேலே தான் கம்ப்ளைண்ட் தரேன்.